السلام عليكم ورحمة الله وبركاته. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم فقهني في ديني ரப்பி சிதினி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த நேரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்காகவும் அந்த நேரத்தை கொண்டு அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்காகவும் நாம் அனைவரும் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் இந்த நேரத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். வல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமர்வுகளை ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை தாய்மார்களே, இன்றைய தலைப்பு அர் ரஹ்மான். அல்லாஹுடைய பண்புகளில் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதன்மையான பண்பான அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். திருமறை வசனங்களை நாம் திறந்து பார்க்கும் பொழுது ஆரம்பமாக நாம் ஓதக்கூடிய பிஸ்மில்லா அல்லாஹ் என்று சொன்ன பிறகு அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் ஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்பதாக அல்லாஹ் தன்னை தான் படைத்த படைப்பினங்களுக்கு முன்பாக அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அந்த அல்லாஹ் யார் என்றால் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். இலாஹுக்கும் இலாஹு வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், உங்களை எல்லாம் படைத்த அகிலத்தின் அதிபதி ஒரே ஒரு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவன் தான், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதை ஏன் ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் அந்த அல்லாஹுவை கொண்டு சரியான முறையில் அறிந்து கொண்டால்தான் நம்முடைய இம்மை வாழ்க்கையும் நாம் அடுத்ததாக சந்திக்கக்கூடிய மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் எல்லா இடங்களிலும் தன்னை முதன்மையாக பேசும் பொழுது எத்தனையோ பண்புகளில் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை தன்னுடைய படைப்பினங்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்யும் பொழுது அர் ரஹ்மான், நான் அளவற்ற அருளாளன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அளவற்ற அருளாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், அவனுடைய அளவற்ற அருளை அவன் படைத்த படைப்புகளில் சிறந்த படைப்பாகிய மனிதர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்து வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பட்டம் கொடுத்து விட்டான், ரலியல்லாஹு அன்ஹு வரல்வன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வை அவர்களும் பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான். ஆனால் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடியது ஆலிமுல் கைப், மறைவான இல்மை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஈமானை தந்திருக்கிறான். இது அல்லாஹுடைய அருளில் அளப்பெரிய அருள் என்பதை நாம் இந்த நேரத்தில் மறந்துவிடக் கூடாது. இந்த நேரத்தில் மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் நாம் அந்த ரஹ்மானை மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரில் பார்த்து வாழ்ந்த சஹாபாக்கள் அந்த தூதர் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய அருளை அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய கருணையும் நேசத்தையும் பிரியத்தையும் அடைவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வும் வெற்றியை கொடுத்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கைகள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. நமக்கு அல்லாஹ் தந்தது அதை விட ஒரு உயர்வான கண்ணியம், மறைமுகமான இல்மை கொண்டு அல்லாஹ் நம்மை நேர்வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு தன்னுடைய கரங்களில் உள்ள ஒரு குச்சை கொண்டு தன்னோடு நின்ற தோழரிடத்திலே கூறுகிறார்கள்,
உங்களை விட என்னை ஒரு சாரார் அதிகமாக நேசிக்கிறார்கள், அதிகமாக பிரியப்படுகிறார்கள் என்று சொன்னவுடன் சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், எங்களை விடவுமா? நீங்கள் என்னுடைய தோழர்கள், என் அருமை தாய்மார்களே. இந்த ஒரு ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நமக்கு அறிவித்து தரக்கூடிய ஒரு விஷயம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அந்த இல்மை கொடுக்கிறான். உங்கள் பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுடைய தோழர்கள், ஆனால் இவர்கள் உங்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள், ஆனால் இவர்களை விட உங்களை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வரும் என்று விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அவர்கள் யார் என்றால், என்னை பார்க்காமலே என்னை நேசம் கொள்வார்கள், என்னை பிரியப்படுவார்கள், என் மீது அன்பு வைப்பார்கள், என் மீது ஆசை வைப்பார்கள் என்று அந்த ஹதீஸின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கிறான், தருகிறான், இன்னும் தருவான் என்பதில் நாம் ஆசையோடும் ஆவலோடும் செயல்பட்டால் வல்ல ரஹ்மானுடைய முழுமையான அன்பையும் நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏன் நான் அளவற்ற அருளாளன் என்பதை முன்னிலைப்படுத்துகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தனக்குண்டான தன்னுடைய கித்தாபில் அல்லாஹ் தான் பதிவு செய்து கொண்டான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்குண்டான காரணம், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்றால் அவன் படைத்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கும் அவன் அளவற்ற அருளாளன். நபிமார்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், நபிமார்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், சஹாபாக்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், அவருடைய மனைவிகள், மக்கள்கள் அனைவரும் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்ற பண்பை தன் மீது யாரெல்லாம் மோகம் கொள்கிறார்களோ, தன் மீது யாரெல்லாம் நேசம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமாக அல்லாஹ் கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய கித்தாபில் தனக்குத்தானே பதிவு செய்து கொண்டான், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கருணை மிஞ்சிவிட்டது என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் நாம் அந்த அல்லாஹுவை அழகான முறையில் வணங்கி அந்த அல்லாஹுவோடு நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் வாழ்வதற்கு இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போதுமானது. ஆனால் அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நாம் எப்படி அந்த அளவற்ற அருளை அடைந்து கொள்ள முடியும் என்றால், அவனை நாடி செல்லும் பொழுதுதான் அல்லாஹ் அந்த அளவற்ற அருளை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். நாம் எல்லோரும் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு நோயாக இருந்தாலும், ஒரு தலைவலியாக இருந்தாலும், ஒரு கால் வலியாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய மனதிற்கு எது பட்டதோ அதை கொண்டு நாம் சொல்வோம், எனக்கு கடுமையான வேதனையாக இருக்கிறது, தலையாக இருந்தாலும் சரி, கால்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த இடத்தில் அளவற்ற அருளாளன் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் உளரீதியாக சிந்தித்து பார்த்தால் அதை அதிகமாக நாம் ஆசைப்பட்டு கொண்டே இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய அடியானுடைய ஒரு அடியானுடைய காலில் ஒரு முள்ளு குத்தினால் கூட அந்த அடியானுக்கு அதன் மூலமாக அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை. ஒரு முள்ளு குத்தினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்றால், ஒரு காய்ச்சல் வந்தால், ஒரு தலைவலி வந்தால், இன்ன பிற நோய்கள் மூலமாக அல்லாஹ் நம்மை சோதித்தால் நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவனுடைய அருள் நம்மை சார்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த அருளை நாம் விரும்பினால் அல்லாஹ் அதை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா நோய்களையும் விட, மற்ற நோய்களை எல்லாம் விட ஒரு நோய் உங்களுக்கு வந்தால் அந்த நோய் உடம்பு முழுவதும் அந்த நோய் பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் அதன் காரணமாக உங்களுடைய எக்கச்சக்கமான பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம், காய்ச்சலை பற்றி நமக்கு உதாரணம் சொல்கிறார்கள். காய்ச்சல் மட்டும் உடம்பில் உள்ள அனைத்து பகுதிகளையும் தாக்கும். ஆதலால் அல்லாஹ் அந்த அடியானுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளவற்ற அருள் என்பது நாம் எந்த அளவுக்கு அவனை நாடி செல்கிறோமோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த அருளை பரிபூரணமாக கொடுப்பான். நாம் எந்த அளவுக்கு அவனை விரும்புகிறோமோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அளவற்ற அருளை பரிபூரணமாக கொடுப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை வசனத்தில் சூரத்துல் ஜுமரில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அஃபமன் ஸரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம்
ஃபஹுவ அலா நூரிஹி மிர் ரப்பிஹி ஃபவைலு லில் காசியத்து குலூபுஹும் பிதிக்ரில்லாஹி உலாயிக ஃபீ லலாலின் முபீன். அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தன்னுடைய இறைவனுடைய ஒளியில் இருக்கிறார். ஆனால் அல்லாஹுடைய திக்ரை நினைவை விட்டும் விலகி எவருடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதை நினைவூட்டுகிறார்? நாம் அல்லாஹுடைய அளவற்ற அருளை அடையக்கூடிய சூழல்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இறுதி வசனமான பகிரங்கமான வழிகேட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாவை நாம் அதிகமாக நினைவு கூறும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அளவற்ற அருளை தருவதை அந்த ஆத்மாவும் அல்லாஹும் மட்டும்தான் உணர முடியுமே தவிர வேறு யாருக்கும் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் அது அல்லாஹ் தன்னுடைய அடியான் மீது வைத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு பாசத்தின் வெளிப்பாடு. அந்த அடியானை அல்லாஹ் தொடர்ச்சியாக நேசித்துக் கொண்டே இருப்பார். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், நம்முடைய முக்கியமான ஒரு கடமை தொழுகைதான். தொழுகைதான் முதல் கடமை அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த தொழுகை பற்றிய தேடல் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் எந்த நிலையில் வைத்திருக்கிறார்? இதை கொண்டு நம்முடைய ரஹ்மான் அவனுடைய அளவற்ற அருளை நம் மீது பொழிகிறானா என்பதை நம்மை நாமே முகாசபா செய்து கொள்ள முடியும். ஒரு அசருடைய தொழுகை முடிந்து விட்டது, மக்ரிபுடைய தொழுகை அடுத்து வர இருக்கிறது. நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த அல்லாஹுவை நான் மக்ரிபுடைய தொழுகையில் அழகான முறையில் நின்று வணங்க வேண்டும், அல்லாஹ் என்னுடைய அசருக்கும் மக்ரிபுக்கும் மத்தியில் உள்ள பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்ற ஆசையும் அந்த ஆர்வத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருந்தால் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அளவற்ற அருள் என்பது நம் மீது ஒளிந்து கொண்டு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்மால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ஒரு அடியான் மீது அருள் புரிய ஆரம்பித்து விட்டால் தன்னை பற்றிய அறிவைத்தான் அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான். அல்லாஹுவை பற்றிய அறிவு, அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்னென்ன முறையில் நம்மளை நெருங்கி வருகிறான் என்பதையெல்லாம் அல்லாஹ் தெளிவாக நமக்கு புரிய வைப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நபிமொழி, அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் வணங்கக்கூடிய ரப்பிற்கு எல்லா விதமான மகத்துவம் உண்டு. அந்த ரப்பு யாரை மன்னிக்க நாடினாலும் மன்னிப்பான். யாருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் நலவுகளையும் செய்வதற்கு ஆசைப்பட்டாலும் எல்லா விதமான பண்புகளையும் அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை பிரியப்பட்டால், நேசித்து விட்டால், அளவற்ற அருளை அந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுப்பதற்காக ஆசைப்பட்டால் யாரை அழைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறார். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஈமானுடைய சுவையை கொண்டு நாம் உணரவில்லை என்றால் வாழ்க்கையில் நாம் இம்மையிலும் தோத்து விடுவோம், மண்ணறையிலும் தோத்து விடுவோம், மறுமையிலும் தோத்து விடுவோம். நமக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா வ ததரூனல் ஆகிரா. அழிந்து போகக்கூடிய உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்புவீர்கள். வ ததரூனல் ஆகிரா, அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய நிரந்தரமான நிலையான இன்பங்களை தரக்கூடிய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபிமார்களும் அவருடைய மனைவிமார்களும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த சகாபாக்கள் அவருடைய மனைவிமார்களும் குடும்பத்தார்களும் வாழக்கூடிய நிரந்தரமான இன்பம் தரக்கூடிய சுவனத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இங்குதான் அல்லாஹ் நம்மை சோதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளை அடைவதற்கு நாம் ஆசைப்பட்டால் அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். முதன்மையாக என்னுடைய ரப்பிற்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, இதுதான் நம்முடைய இலக்காக இருக்கும். அளவற்ற அருளாளன் தான் படைத்த படைப்பினங்கள் மீது, தான் படைத்த உயிரினங்கள் மீது, அப்படி என்றால் அந்த அருளை அடைவதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டே பயணிப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிதர்சனமாக உணரவில்லை என்றால் நாம் அல்லாஹுவை மறந்தவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் தன்னை அதிகமாக நினைவு கூறக்கூடிய காரியத்தை பதிவு செய்வதெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறதான் அல்லாஹ் நம்மை நினைவு கூறிக்கொண்டே இருப்பான். எந்த இடத்தில் நினைவு கூறுவான்? நாம் பார்க்காத, இனி பார்க்க இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நான் இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசிக்கிறேன்.
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அவனுடைய அருளை அந்த ஆத்மாவிற்கு பரிபூர்ணமாக்கி தருவதற்காக அல்லாஹ் பிரியப்படுகிறான், ஆசைப்படுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்த உலகத்தில் உள்ள எல்லா வானவர்களையும் அழைக்கிறார்கள். நல்லறங்களுக்கும் நன்மைக்கு முந்தி செல்லக்கூடிய எல்லா வானவர்களையும் அழைத்து சொல்கிறார்கள், இன்னாருடைய மகன் இன்னாரை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பது. இதை நாம் உள ரீதியாக, கல்பு ரீதியாக, ஈமான் ரீதியாக, இறைச்சத்தின் மூலமாக நாம் ஏதாவது ஒரு அமல் மூலமாக நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோமா? நிச்சயமாக அல்லாஹ் உணர வைத்திருப்பான். அந்த அல்லாஹ்வை மட்டும் நாம் முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தால், அந்த அல்லாஹ்வுடைய அருளோடு வாழ்ந்து, அந்த அல்லாஹ்வுடைய அருளோடு மரணித்து மறுமையில் அந்த அல்லாஹ்வுடைய அருளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் அதை உணர்ந்திருக்கும். எல்லா வானவர்களும் கூறிய பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் தெரியுமா? இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானவர்களோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. அல்லாஹ் படைத்த உலக பூமி பந்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித ஜீவராசிகளுடைய உள்ளத்திலும் அந்த மனிதனை நேசிப்பதற்காக அல்லாஹ் ஒரு உள்ளத்தில் அந்த சிந்தனையை, அந்த ஆசையை ஏற்படுத்துகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் எப்பேற்பட்ட ரப்பை நமக்கு அல்லாஹ் ரப்பாக தந்திருக்கிறான். தந்த காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், உலகத்தில் வாழும் பொழுது என்னை ரப்பாக நான் உங்களுக்கு தந்தேன். என்னிடம் உள்ள மகத்துவத்தை உணர்வதற்கு, என்னிடம் உள்ள அருளையும் கருணையும் பாசத்தையும் பிரியத்தையும் நேசத்தையும் உணர்வதற்கு என்னுடைய படைப்பினங்கள் தயாராக இருந்தால் வாருங்கள், அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையிலிருந்து வரும்பொழுது தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரை அழைக்கிறார்கள். யா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எந்த அளவுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வை நேசித்திருந்தால் அல்லாஹ் சலாம் சொல்லி இருப்பான். திகைத்தார்கள் சந்தோஷத்தில், எனக்கு அல்லாஹ் சலாம் சொன்னானா? இதுதான் ஈமானுடைய சுவை. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேட வேண்டும் அல்லாஹ்வை. அதற்குத்தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. வாழும் காலம் எல்லாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்னுடைய ரப்பை நீங்கள் தேட வேண்டும். தேடினால் அவன் புறத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித அருள்கொடைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் அடியானும் அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ் முன்னிலையில் அமர்ந்திருப்பான், அடியான் எதிராக அமர்ந்திருப்பான், பக்கத்தில் வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த வானவர் அந்த அடியார் இடத்திலே கேட்பார்கள், நீ தொழுதாயா? தொழுதேன். நீ நோன்பு நோட்டாயா? நோன்பு நோட்டேன். நீ ஜக்காத்து கொடுத்தாயா? ஜக்காத்து கொடுத்தேன். நீ உம்ரா சென்றாயா? சென்றேன். ஹஜ்ஜி சென்றாயா? சென்றேன். எல்லாவித அமல்களையும் அந்த அடியான் ஆசையோடு அந்த வானவரிடத்தில் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அருகாமையில் இருக்கும் பொழுது அந்த வானவர் எல்லா அமல்களையும் கேட்டுவிட்டு, இது எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை கொண்டு உனக்கு கண் என்ற ஒரு நிகமத்தை தந்தானே, அதற்கு எல்லாம் பரிபூர்ணமாகிவிட்டன, வேறு என்ன அமல்களை வைத்திருக்கிறார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த அடியான் சார சாரையாக அழுது கொண்டே இருப்பான். அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியானே, என்னை கண்டு பயப்படாதே, என்னுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமாக உண்டு, நீ சொர்க்கத்திற்கு செல் என்பதாக. எத்தனையோ ஹதீதுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுவதெல்லாம், நீங்கள் அழிந்து போகக்கூடிய உலகத்தை ஆசைப்பட்டு விடாதீர்கள், அதற்காக நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள், அல்லாஹ்வை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உலகத்தை ஒரு காரியத்திலும் விரும்பவில்லை என்பதை அதிகமான ஹதீஸின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பாசத்திற்குரிய கணவர் என்ற காரணத்தால் என்ன செய்கிறார்கள்? தூங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போல் விலை உயர்ந்த கட்டில்களிலோ மெத்தைகளிலோ தலைவாடிலோ தொழமாட்டார்கள். தன்னை தான் பக்குவப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இந்த உலகம் நம்மை விட்டு கடந்து செல்லக்கூடிய உலகம், இந்த உலகத்தை நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விரும்பிவிடக் கூடாது. ஆதலால் மறுமை சிந்தனையோடு வாழும் பொழுது தரையில் படுத்திருக்கிறார்கள். உறங்குவதை கண்ட ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலைக்கு ஒன்றும் இல்லாமல் தூங்குகிறார்கள் என்று, இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை போல் விலை உயர்ந்த தலவாணியை வைக்கவில்லை, நம்மை போல் உடையிலிருந்த பெரிய பெரிய பெட்ஷீட்களை வைக்கவில்லை. பழைய ஒரு சாக்கை நான்காக மடித்து, அதுவும் கிழிந்த சாக்கு, அதை அல்லாஹ்வுடைய தலையை உயர்த்திவிட்டு அந்த சாக்கை உள்ளே தொழுகிறார்கள். தொழுகையுடன் 2 நிமிஷத்துக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிக்கிறார்கள்.
விழித்து கேட்கிறார்கள், இந்த ஆசையை உண்டு பண்ணியது யார்? நீங்கள் உண்டு பண்ணிய காரணத்தால் நான் எப்பொழுதும் தஹஜ்ஜுக்கு சரியான நேரத்தில் எந்திக்கக்கூடிய நான் ஒரு 2-3 நிமிடங்கள் நான் தாமதமாகிவிட்டேன். இதற்கும் எனக்கும் எந்த உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இங்கு நாம் வந்ததெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் நபிமார்களை பற்றியும் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் தவிர இந்த உலகம் மூமின்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ நிரந்தரம் இல்லை என்பதை அந்த இடத்தில் பதிவு செய்ததாக நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ் நம் மீது எப்படி எப்படியெல்லாம் அளவற்ற அருளை பொழிகிறான் தெரியுமா? இதையெல்லாம் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டால்தான் அந்த அல்லாஹுவை அழகான முறையில் நாம் பிரியப்பட முடியும். அதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீத், முஸ்லிமில் வரக்கூடிய 43வது ஹதீத், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீத், நூல் முஸ்லிம் 43. ஒரு சின்ன ஒரு தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இதை நாம் உள ரீதியாக நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹுவை தவிர வேறு ஒரு இறைவன் இந்த உலகத்தில் இல்லை என்பதை யார் உணர்ந்து மனமாற மரணத்தை சந்திப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார். மனமாற உள ரீதியாக என்னை படைத்தது அல்லாஹுவை தவிர இந்த பூமி பந்தில் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை என்பதை மனமாறாக உணர்ந்து யார் ஒரு மரணத்தை சந்திப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு நேரங்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் அல்லாஹ் நம் மீது அருள் புரியக்கூடிய, கருணை காட்டக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய, நம்மை நேசிக்கக்கூடிய, நம்மை பிரியப்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த நேரங்களில் நாம் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு நாம் ஆசையோடும் ஆவலோடும் இருக்கிறோமா என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அளவற்ற அருளாளன் என்று கூறுகிறான் என்றால், அல்லாஹ் வணங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பண்பை நாம் தெரிந்தால்தான் அவன் மீது நாம் ஆசை வைக்க முடியும், பிரியப்பட முடியும். அவனுக்கு அந்த பண்பு இருந்தால்தான் அல்லாஹ் நம்மை மன்னித்து நாளை மறுமையில் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு ஒரு உயர்ந்த ஒரு சோனத்தை தர முடியும். மறுமை வாழ்க்கையை அஞ்ச வேண்டும் என்பதற்காக, மறுமை வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக, மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் எவ்விதமான இரு வாழ்க்கைகளை வைத்திருக்கிறான், அதை இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அதில் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய வாழ்க்கையை நாம் தேட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அளவற்ற அருளால் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நாம் என்ன பாவங்கள் செய்தாலும் நான் மன்னிப்பேன் என்ற வாக்கை நமக்கு அல்லாஹ் தெல்ல தெளிவாக தருகிறான். என்ன பாவங்கள் செய்தாலும் என்னுடைய ரப்பாகி அல்லாஹ் தான் அந்த பாவத்தை மன்னிப்பான் என்று நாம் அல்லாஹ்விடம் மண்டியிட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவின் ஒரு ஓரப்பகுதியில் ஒரு பெண்ணோடு நான் விபச்சாரம் மட்டும்தான் செய்யவில்லை, பாக்கி உள்ள எல்லா காரியங்களையும் செய்துவிட்டேன், எனக்கு பரிகாரம் உண்டா? எனக்கு பரிகாரம் உண்டா? இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறியாமல் ஒரு மூமின் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை தன்னுடைய அருளை கொண்டு அல்லாஹ் எப்படி எல்லாம் மன்னிக்கிறான். அந்த நபர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் வஹீயை வசனத்தை இறக்குகிறான். நபியே, காலையிலும் மாலையிலும் நீங்கள் தொழுகையை கடைபிடித்துக் கொண்டு வந்தால் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுது விட்டீர்களா, செல்லுங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று. அப்படி என்றால் சரியான முறையில் 5 நேர தொழுகையை நாம் அவ்வல் ஜமாத்தோடு தாய்மார்கள் அந்த நேரத்தில் முசல்லாவில் உட்கார்ந்து தொழுதால் நாம் பாவத்தை பற்றி சிந்திப்போமா? பாவத்தின் பக்கம் நாம் செல்வோமா? நிச்சயமாக அந்த இடத்தில் அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு நம் அனைவரையும் அவனை சார்ந்து வாழ வைப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து சஹாபாக்கள் அனைவரும் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். ரலியல்லாஹு அன்ஹு வரல்வன், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து வாழ்ந்தார்கள். நமக்கு உள்ளது மறைமுகமாக அல்லாஹ் தன்னுடைய அளவற்ற அருளை கொண்டு ஈமானை தந்து கொண்டு நம்முடைய ஈமானை சோதிக்கிறார். அந்த ஈமானுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட என்னுடைய அடியான் என்னை பிரியப்படுகிறானா, என்னை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நபிமொழி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த ஆசை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் தந்து விட்டானா என்பதை நம்முடைய தொழுகையை கொண்டும், நம்முடைய திக்ரை கொண்டும், நம்முடைய பிரார்த்தனை கொண்டும், நம்முடைய குர்ஆன் திலாவத்தை கொண்டும் நாம் நம்மை முஹாசபா செய்ய வேண்டும். மரண நேரத்தில்
அந்த மரண நேரத்தில் யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ அவர்களை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யார் அந்த மரண நேரத்தில் அல்லாஹுவை சந்திப்பதற்கு வெறுக்கிறாரோ அவர்களை அல்லாஹ்வும் சந்திப்பதற்கு வெறுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு சொன்ன பிறகு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவை சந்திப்பதற்கு நாங்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கோம் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சொல்ல வந்தது இந்த நேரத்தை அல்ல, இந்த நேரத்தை அல்ல. சத்தியத்தை உங்கள் கண்களுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது, உங்களுடைய ரூஹு தொண்டைக்குழில் கரகரா என்ற சப்தத்தை அடையும் பொழுது, உங்கள் கெண்டைக்காலோடு பிரிமிக் கொள்ளும் பொழுது, என்னுடைய ரப்பை நான் வணங்கினேன், அந்த ரப்பை தான் நான் சந்திக்க போகிறேன் என்ற ஆசை உள்ளத்தில் எழுமானால் உங்களுடைய சந்திப்பை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த நேரத்தில் உலகத்தை கொண்டு ஏதோ ஒன்றை நான் விட்டுவிட்டு இப்பொழுது அங்கு செல்ல வேண்டும் என்ற அந்த நிராசை அடைந்த எண்ணம் வருமானால் உங்களுடைய சந்திப்பையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுப்பார் என்பதாக பதிவு செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வை நிராகரித்த காஃபிர்கள் தான் அல்லாஹ்வை சந்திக்க பயப்படுவார்கள். ஏனென்றால் அவருக்கு அல்லாஹ் யார் என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து மனோ இச்சை பின்பற்றி, மனிதர்களை பின்பற்றி, மன இச்சைகள் கண்ட பாவங்களை எல்லாம் பின்பற்றி மனோ இச்சின் பிரகாரம் வாழ்ந்த காரணத்தால் அவர்களுக்கு அந்த மரணம் நேரும் என்பது எல்லாமே புதுமையாக இருக்கும். அப்பொழுது அவர்கள்தான் அந்த மரணத்தை வெறுப்பார்கள். அல்லாஹ்வும் அவருடைய மரணத்தை வெறுக்கிறான், அவருடைய சந்திப்பை வெறுக்கிறான். ஆதலால் அவர்கள் நரகம் செல்வார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி நாம் அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளை அடைந்து கொள்வது? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முதல் பாடமாக நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு சுன்னா ஒன்னை வைத்திருக்கிறார். ஒரே ஒரு சுன்னா என்ன என்றால், அல்லாஹுவை ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹுவை வணங்க ஆரம்பித்து விட்டால் அந்த மக்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கும் ஒரு சுன்னா, பாவங்களை விட்டு அந்த அடியான் விலக வேண்டும். பாவங்களை விட்டு விலகிவிட்டால் நிச்சயமாக அதற்கு பிறகு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் அல்லவா, பார்க்கும் பார்வையாக, பிடிக்கும் கரங்களாக, பேசும் நாவாக, நடக்கும் கால்களாக அந்த அடியானோடு அல்லாஹ் மாறிக்கொள்வார். அந்த அடியான் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பார். இதை எப்பொழுது அல்லாஹ் தருவான் என்பதாக பதிவு செய்கிறான். என்னை படைத்த ரப்பு அல்லாஹ் ஒருவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நாம் எல்லா பாவங்களையும் மூட்டை கட்டிவிட்டு ஓரமாக ஒதுங்கி அல்லாஹ்வை நாம் பிரியப்பட ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் நம்மை பிரியப்பட ஆரம்பிப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய அருளுடைய மகத்துவத்தின் முதல் தன்மை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ஒரு வருடத்தில் 12 மாதங்களை நாம் கடந்து செல்கிறோம். 12 மாதங்களில் அல்லாஹ் நமக்கு நலவுகளையும் நன்மையும் தருவதற்கு நாட்களில் சில நேரங்களை சொல்கிறான், வாரத்தில் சில நாட்களை சொல்கிறான், வாரத்தில் 2 நாட்களை சொல்கிறான், மாதத்தில் 3 நாட்களை சொல்கிறான், வார ஜும்மாக்களை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொல்லிக்கொண்டே வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக ஒரு மாதம் முழுவதையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஏன்? 11 மாதங்களும் என்னை மறந்து பாவத்தில் விழுந்த என்னுடைய அடியான் இந்த மாதத்தின் மூலமாக என்னை அடைந்து விட மாட்டானா? என் பக்கம் நெருங்கி விட மாட்டானா? என்னுடைய அருளை அடைவதற்கு ஆசைப்பட மாட்டான் என்பதாக அல்லாஹ் அந்த ரமலானை நமக்கு கடமையாக்கி தருகிறான். ஏன் கட்டாய கடமையாக்கினான்? நிச்சயமாக அதன் மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை அந்த அடியான் அடைந்து கொள்ள வேண்டும். எதற்காக? தான் செய்யக்கூடிய பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து அவன் விலகி நன்மையின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக 1 மாத காலத்தை அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து தருகிறான். அந்த மாதத்தின் மூலமாக நாம் எல்லோரும் அல்லாஹுவை தெள்ளத் தெளிவாக அறிந்திருப்போம். அந்த மாதமும் நம்முடைய ரப்பும் நாமும் நண்பர்களாக பழகி இருப்போம். ஏனென்றால் முழு நேர அமல்களும் அல்லாஹ் ஒருவனுக்காக இருந்திருக்கும். ஆனால் அந்த ரமலானுக்கு பிறகு நம்முடைய நிலைகள் மாறுகிறது என்றால் இந்த இடத்தில் தான் நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய நப்சை நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் ரமலானில் தந்த அல்லாஹ் இறையச்சத்தை, ரமலானில் அவன் நம்மை நேசித்ததை விட ரமலானுக்கு பிறகு நாம் ஏன் பலகீனமானோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய பலகீனத்தை அல்லாஹ் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுவார். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். அல்லதீன ஆமனு தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்கள். ஈமான் கொண்ட மக்கள் யார் என்றால், என்னை ஈமான் கொண்ட மக்கள் யார் என்றால், என்னுடைய நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்கள் யார் என்றால்
தத்துமைன்ன குலூபுகும் பிதிக்கிரில்லா, அவருடைய உள்ளங்கள் எல்லாம் எப்பொழுதும் அமைதி பெறும், சாந்தி பெறும், சமாதானமாகும் என்னுடைய வார்த்தைகளை கொண்டு, சுப்ஹானல்லாஹ்வை கொண்டு, அல்ஹம்துலில்லாஹ்வை கொண்டு, அல்லாஹு அக்பரை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வை கொண்டு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீமை கொண்டு, சுப்ஹானல்லாஹில் அலீம பிஹி கொண்டு, இப்படி எத்தனையோ திக்ர்களை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவருடைய உள்ளங்கள் நிச்சயமாக அமைதி பெறும். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டும்தான் உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறும். வேறு எந்த ஒரு வார்த்தையும் அல்லாஹ் அந்த இடத்தில் பதிவு செய்யவில்லை. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை தஸ்பீஹ்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். ஏன் கற்றுத்தந்தார்கள்? நமக்கு தொழுகிறோம், 5 வேளை தொழுகிறோம், ஃபர்லான ஃபஜ்ரை தொழுது விட்டோம், அல்லாஹ்வை வணங்கி விட்டோம். அந்த அல்லாஹ் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த தொழுகைக்கு பிறகு நாம் சொல்ல வேண்டிய அதுக்கார்களை சொல்லவில்லை என்றால் அல்லாஹ்வை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. காரணம், அந்த தொழுகையை தொலை வைத்த அல்லாஹ்வை அந்த இடத்தில் நாம் கண்ணியப்படுத்தவில்லை என்றால், அந்த இடத்தில் நாம் பெருமைப்படுத்தவில்லை என்றால், அந்த இடத்தில் நாம் புகழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த பிறகு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ன சொல்கிறார்கள்? கண்ணியம் என்பது, உயர்வு என்பது யா அல்லாஹ் உனக்கு மட்டும் உரியது. இந்த இடத்தில் தான் நாம் அனைவரும் தோத்து விடுவோம். நஊது பில்லாஹி மின்ஹா இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர. இதை நாம் சொல்லவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி தெளிவான ஒரு இல்ம் இல்லை என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்ல வைத்திருக்கிறான், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். கண்ணியம் என்பது யா அல்லாஹ் உனக்கு மட்டும் உரியது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கண்ணியம் கிடையாது. இந்த கண்ணியத்தை நாம் உணராத வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருளுடைய சுவையை நம்மால் தெளிவாக உணர்ந்து கொள்ளவே முடியாது. இது அல்லாஹ்வுடைய சுன்னா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, தாயாக இருந்து கொண்டு, தந்தையாக இருந்து கொண்டு நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் பெற்ற குழந்தைகளிடமிருந்து எதையெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோம்? ஏன்? ஒரே ஒரு காரணம், அல்லாஹ் எனக்கு அந்த குழந்தையை தந்தான், அந்த குழந்தையுடைய தாய் தான் நான், தந்தை தான் நான் என்ற அதிகாரத்தோடு, ஆணவத்தோடு, அதிகாரத்தோடு நாம் கேட்கிறோம், அந்த குழந்தை எனக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று, எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும், எனக்கு முழுமையாக என்னுடைய வார்த்தை கட்டுப்பட வேண்டும் கேட்கக்கூடிய நாம், அல்லாஹ் தந்த அருள் கொடைகள் ஒன்றுதான் நம்முடைய குழந்தைகள். அப்படி என்றால் படைப்பாளனாகிய அல்லாஹ் நம்மிடமிருந்து எந்த ஒரு கண்ணியத்தை எதிர்பார்ப்பான்? சிந்திக்க வேண்டும் அல்லவா? அவன் அகில உலகத்தையும் படைத்திருக்கிறான், வானத்தை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான், மலைகளை, செடிகளை நாம் உண்ணுவதற்காக பல வகைகள், காய்கனிகள், எல்லாவித உணவுகளையும் அல்லாஹ் படைத்தவன். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அந்த அளவற்ற அருளாளனுடைய அருளை நாம் சுவைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான். நபிமார்கள் எல்லோரையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நபிமார்கள் எல்லாரும் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை அடைவதற்காக ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் என்ன பதிவு செய்கிறார்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாம் அகில உலகத்தாருக்கும் அருளாக அன்றி அனுப்பவில்லை. அருள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். யாரை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அளவற்ற அருளானாகி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அருள் என்று சொல்கிறான். அந்த அருளில் இருந்து நமக்கு என்ன ஒளிகளை நாம் பெற்றுக்கொண்டோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை கேட்கும் பொழுது கூட என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், இல்லை என்றால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கஞ்சனில் மிகப்பெரிய கஞ்சன் என்று சொன்னார்கள். எதற்காக? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த தூதரை உயர்வுக்கு மேல் உயர்வாக கண்ணியமாக வைத்து கடைசி உம்மத்தாகிய நமக்கு, இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக தந்த ஒரு காரணம், அல்லாஹை பற்றி அருளை நாம் தேட வேண்டும் என்றால் 100 அல்லாஹ் உலகத்தில் வாழ வைத்து எடுத்து சென்றிருக்கிறார். அந்த 100 நாம் தேடினால் அந்த 100 மூலமாக அல்லாஹ்வுடைய பிரகாசம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். மாற்று கருத்தே இல்லை. எல்லா விதமான ஹதீஸ்களையும் நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹிக்மத் செய்த ஒரு நபி தோழர் ரபியா பின் அவுஃப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? ஹிக்மத் செய்வது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒளி எடுப்பதற்காக தண்ணீர் எடுப்பது, வெளியே செல்ல வேண்டும் என்ற எல்லாவித வேலைகளையும் செய்வார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள், அந்த நபி தோழரும் நிற்கிறார்கள். நேரம் எந்த நேரம் தெரியுமா? தஹஜ்ஜத்துடைய நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜத் தொழுவதற்காக தயாராகிறார்கள். அவர்கள் தோள்பையில் இருந்து ஒழுவெடுப்பதற்காக தண்ணீர் கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுவெடுக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய நற்குணம் என்னவென்றால், எல்லா நபித்தோருடைய பண்புகளையும் அறிந்து வைத்திருப்பார்கள். யார் யாருக்கு என்னென்ன குணம் உண்டு, யார் யாருக்கு என்னென்ன தேவை உண்டு, நஊது பில்லாஹ், நாம் கூட பிறந்த சகோதரை கூட நாம் அறிந்து வைத்திருக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தூதருக்கு அப்படிப்பட்ட ஒரு நற்பண்பை கொடுத்தான். என்னென்ன நபித்தோழர்களுக்கு யார் யாருக்கு எது எது தேவை என்பதை தனக்கு அல்லாஹ் கொடுத்த இல்மை கொண்டு அறிந்து வைத்திருப்பார்கள். அந்த நபித்தோழரிடத்தில் கேட்கிறார்கள், பைத்துல் மாலுடைய பொருட்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றாக தெரியும்,
அவர் கொஞ்சம் பொருட்கள் தேவையுள்ள நபித்தோழர் என்பதால், சகோதரரே நீங்கள் உங்களுடைய தேவையை நீங்கள் கோருங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டது உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக. நபித்தோழர் அவர்கள் ஆசைப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் வாழ்வதற்காக. கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் கோருவீராக நபித்தோழர் என்று கூறுகிறார்கள். சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமை நாளில் நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். உங்களை பார்த்து விட்டேன், உங்களை ஈமான் கொண்டு விட்டேன், உங்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்து விட்டேன். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எல்லோரும் நபிமார்கள், உங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த ஒரு சுவனத்தில் வைத்திருப்பான். நான் உங்களுடைய நபித்தோழர், அந்த சுவனத்தில் நான் உங்களை எங்கே போய் தேடுவது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் கேட்கிறார்கள், கோருவீராக தோழரே அப்படின்னு. மீண்டும் கேட்கிறார்கள், கோருவீராக உங்களுடைய தேவை. யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு சொர்க்கத்தில் தான் வாழ வேண்டும் என்று கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில்தான், என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரர்களே, மரணிக்கும் வரை இந்த ஒரு அமலுக்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கபரிலும் அல்லாஹ் 100ஆக தருவான் என்பதற்கு இந்த ஒரே ஒரு அமல் தான், வசனம் தான், இந்த குர்ஆன் வசனம் தான் நமக்கு படிப்பினை தவிர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தோழரே எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்வீர்களா என்று கேட்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்வீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த தோழர் சொல்கிறார்கள், சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சுஜூதை உங்களால் அதிகப்படுத்த முடியுமா? சின்ன அமல் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், சின்ன அமல், முன் சுன்னத் பின் சுன்னத், நஃபீலான தொழுகை, இன்ன பிற தொழுகை, எத்தனை தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? ஃபர்லான தொழுகையில் நமக்கு பொறுமை இருக்கிறதா? நவுது பில்லாஹ், என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுன்னத்தான தொழுகையின் மீது ஆசை இருக்கிறதா? அதிகமாக நீங்கள் சுஜூதை செய்தால் என்னோடு சுவனத்தில், என்னோடு மட்டுமல்ல உங்களை படைத்த என்னை படைத்த ரப்போடு நீங்கள் சுவனத்தில் இருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்தார்கள் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனமே இறக்குகிறான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரின் நபிமார்களை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்களை உயர்ந்த சுவனத்தில் அவர்களோடு நாங்கள் வாழ வைப்போம். அது அல்லாஹ்வுக்குரிய சொர்க்கம், நபிமார்களுக்குள்ளது அல்ல, அல்லாஹ் படைத்த சொர்க்கம். அல்லாஹ்வுடைய அருளை நாம் ஆசைப்பட்டால் அந்த நபிமார்களோடு, அந்த நபிமாருடைய குடும்பத்தோடு அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பேன் என்பதாக குர்ஆன் வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாடத்தை காண்பித்து தருகிறான், படிப்பினையாக சொல்கிறான். ஆனால் நாம் எதை ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை என்பது சொற்ப காலம் மட்டும்தான். நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளில் எவ்வளவு பெரிய அருள், மகப்பெரிய அருள். நாம் வாழ்வது 50 ஆண்டு காலங்கள், 60 ஆண்டு காலங்கள், அதிலும் 10 வயது கழிந்த பிறகுதான் அல்லாஹ் நம்முடைய அமல்களை கணக்கில் எடுக்கிறார். ஒரு நபர் 50 வயதில் மரணித்தார் என்றால் 10 to 40 வரைக்கும் தான் கணக்கு எடுக்கப்படும். அந்த 40 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த ஒரு நபருக்கு அல்லாஹ் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறான் என்றால் நாம் என்றாவது அந்த கோணத்தில் நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சொர்க்கம் அல்லாஹ் எப்படி படைத்திருப்பான், அந்த சொர்க்கம் அல்லாஹ் யாருக்காக படைத்திருக்கிறார்? சொர்க்கத்திற்காகவே நபித்தோர் அனைவரும் வாழ்ந்தார்கள், அவருடைய மனைவிமார்களும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இலக்கு அனைத்தும் மறுமை சார்ந்த வாழ்க்கைதான். இம்மையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தானும் விரும்பவில்லை, தன்னுடைய குழந்தைகளையும் குடும்பத்தார்களையும் விரும்பவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய கைகளில் மாவாட்டிய பிறகு கரங்கள் கொஞ்சம் சேதமடைந்ததால் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உங்களுடைய தந்தையாகிய, உங்களுடைய வாப்பாவாகிய, உங்களுடைய இறை தூதராகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுங்கள், அங்கிருந்து ஏதாவது ஒரு அடிமை பெண்ணை வேலைக்கு கொண்டு வாருங்கள், ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு சிரமப்படுகிறீர்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் முறையாக செல்கிறார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, திரும்பி வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், உங்களுடைய மகளாகிய ஈரக்குலையாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உங்களை தேட வந்தார்கள், நீங்கள் இல்லை என்ற காரணத்தால் வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள் என்று சொன்னவுடன் தந்தையாகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற பிள்ளையின் மீது எந்த அளவுக்கு பாசமாக, தான் நபி என்பதை விட அந்த குழந்தைக்கு தந்தை என்ற ஒரு காரணத்தால் எந்த ஒரு நற்பண்போடு தன்னுடைய மகளை சந்திப்பதற்காக வீட்டுக்கு செல்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொடையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தொடைக்கு மேல் அல்லாஹ்வுடைய தூதருடைய தொடை வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், என்ன காரணத்திற்காக உன்னுடைய தந்தையை நீ சந்திப்பதற்காக வீட்டுக்கு வந்தா என்று கேட்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய தந்தை இடத்திலே, தன்னுடைய தூதரிடத்திலே எதை கேட்டால் அல்லாஹ் கொட்டி கொடுப்பானோ அந்த வாப்பாவிடத்திலே மகள் சொல்கிறார்கள், ஈரக்கொலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யா வாப்பா, வேலை பார்த்து பார்த்து என்னுடைய கரங்கள் எல்லாம் சேதமடைந்து விட்டது,
உங்களோடு இருக்கக்கூடிய உங்களிடம் இருக்கக்கூடிய அடிமை பெண்களில் ஒரு பெண்ணை எங்களுக்கு வேலை செய்வதற்காக தரமாட்டீர்களா என்று கேட்டார்கள். தந்தை தன்னுடைய மகள் மேல் வைத்திருக்கும் அன்பை விட தந்தை தன்னுடைய மகளை மறுமையில் சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணத்தால் உடனடியாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, அழிந்து போகக்கூடிய உலக வாழ்க்கையா நீ விரும்புகிறாய்? அதனுடைய இன்பத்தையா நீ விரும்புகிறாய்? நான் உனக்கு கற்றுத்தருகிறேன், அல்லாஹ்வுடைய பெயர்களை கற்றுத்தருகிறேன். அதை உறங்கு செல்லும் முன்பாக நீ கூறிவிட்டு படுத்தால் நீ கேட்டு வந்த அடிமை பெண்ணை விட அல்லாஹ் உன் மனதிலும் உன் உள்ளத்திலும் உன்னுடைய ஆத்மாவிற்கும் அல்லாஹ் அமைதியை தருவான் என்று உறங்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை தஸ்பீகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எங்கே என் அருமை தாய்மார்களே, நாம் படுக்கும் பொழுது சொல்கிறோமா? குழந்தைகளை சொல்ல வைக்கிறோமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதிலிருந்து நாங்கள் மரணிக்கும் வரை அந்த தஸ்பீகை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் மறந்ததும் இல்லை விட்டதும் இல்லை என்பதாக பதிவு செய்கிறார்கள். எங்கே நம்முடைய தஸ்பீகள்? ஏன் அந்த அளவற்ற அல்லாஹ்வின் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வருவதில்லை, பாசம் வருவதில்லை, நேசம் வருவதில்லை? எல்லாத்திற்கும் போதுமானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல் வதூத், அல்லாஹ் நேசிப்பவன் என்று சொல்கிறான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறான்? என்னை யாரெல்லாம் நேசிப்பார்களோ, என்னுடைய மார்க்கத்திற்காக யாரெல்லாம் பணிகள் செய்வார்களோ அவர்கள் அனைவரையும் நான் நேசிக்க வைப்பேன் என்பதாக சூரா மரியத்துடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். எங்கே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்கள் கடந்து செல்ல செல்ல அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பு நமக்கு அதிகமானால் அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு மரணத்தை தந்தாலும் உயர்ந்த கலிமாவாகிய லா இலாஹ இல்லல்லாஹோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் புறப்பட்டு செல்லக்கூடிய சூழலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் அறிவையும் அல்லாஹ் நமக்கு தருவதற்கு ரெடியாக இருக்கிறார். எந்த நேரம் மரணத்தை அல்லாஹ் தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை சந்திப்பதற்கு, அதை அடைவதற்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய ஹபீபுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள்தான் எங்களுக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சந்தோஷத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ஒருவனுக்காக நம்முடைய ஆத்மாவையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தினால் மட்டும்தான் நாம் அந்த இலக்கை அளக்க முடியும். அல்லாஹ் எல்லா பண்புகளையும் நமக்கு தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வழிமுறைகளையும் சொல்கிறார்கள். சின்ன ஒரு ஹதீஸ் முடிச்சலாமா? அதாவது ஒரே ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபித்தோழர் எந்திக்கிறாப்ல, யா ரசூலல்லாஹ், எப்பொழுது மறுமை நாள் வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொள்ளவே இல்லை, தொடர்ச்சியாக பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் கேட்கிற, யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது வரும்? மீண்டும் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். மூன்றாவது முறையும் கேட்டுவிட்டு அமர்ந்த பிறகு, உபதேசங்கள் முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எங்கே மறுமை நாள் எப்பொழுது வரும் கேட்ட என்னுடைய தோழர் எங்கே, அவரை வர சொல்லுங்கள் என்பதாக கேட்கிறார்கள். அருகாமையில் அழைக்கிறார்கள். அந்த மறுமை நாளுக்காக எல்லாம் வல்ல தாய்மார்களே, உங்களால் முடியும். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் உங்கள் குழந்தைகள் அல்லாஹ்வை உங்களை விட அதிகமாக நேசிக்கும். அந்த ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் தாய் தந்தை கையில் தான் கொடுத்திருக்கிறான், மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி, சாலிஹான குழந்தைகளை யார் உருவாக்கி விட்டு மரணித்து விட்டார்களோ அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான், தான் பொறுப்பேற்கிறான் என்றால் அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்களை கண்ணியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எங்கே மறுமை நாள் என்று கேட்ட தோழர், அதற்காக நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள்? அந்த மறுமை நாளுக்காக நீங்கள் என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? அந்த நபி தோழர் பெருசாக சொல்லவில்லை, மிகவும் சுருக்கமாக சொன்னார்கள். யார சொல்லலாம், என்னிடம் பெரிய அமல்கள் எதுவுமே கிடையாது, பெரிய பெரிய அமல் உம்ரா ஹஜ் இப்படி பெரிய பெரிய அமல் சக்கால் ஜலக்கெல்லாம் நிறைய கிடையாது, கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ற உள்ள நிறைஞ்சிருக்கு, ஒரு வார்த்தை சொன்னாங்க. யார சொல்லலாம், ஒரே ஒரு அமல் என்னுடைய உள்ளம் நிறைந்திருக்கிறது. யார சொல்லலாம், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ யாரை உலகத்தில் வாழும் பொழுது நேசித்தாயோ ரலியல்லாஹு அன்ஹு, நீ நாளை மறுமை நாளில் நீ அவர்களோடு தான் வாழ்வாய் என்பதாக சொன்னார்கள். இதை கேட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனைவரும் சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை நாங்கள் அல்லாஹ்வுடைய வாயில் தூதரின் வாயிலிருந்து கேட்ட பிறகு எங்களுக்கு அன்றைய நாள் பெருநாளாக இருந்தது. பெருநாளாக இருந்தது. ஏன் பெருநாளாக இருந்தது? யாரை நேசித்தீர்களோ அவர்களோதானே நாளை மறுமையில் வாழ்வோம். எங்களுடைய நேசம் எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மட்டும்தான் என்பதில் அவர்கள் ஆசை கொண்டார்கள், ஆர்வம் கொண்டார்கள், உறுதியாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதி அளித்தார்கள். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு, அஸ்மாவுல் சிஃபாத்தை பற்றி பேசுவதற்கு அதிகமான வார்த்தைகளும் நேரங்களும் இருந்தாலும் கூட நேரத்தின் கவனத்தை கருதி, எல்லாம் வல்ல தாய்மார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய தஸ்பீஹ்களை நீங்கள் டெய்லி சொல்லிக் கொண்டே வந்தால் உங்களுடைய உள்ளத்தில் அடுத்த உபதேசத்திற்கு நான் வருவதற்கு முன்பாக
நீங்கள் இந்த பள்ளி முழுவதும் நிறைந்திருப்பீர்கள். வல்லாஹி அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி சொல்கிறேன். என்றைக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஓதக்கூடிய தஸ்பீஹ்களை நமக்கு கற்றுத் தந்தார்களோ, அந்த தஸ்பீஹ்களை நீங்கள் ஓதிக்கொண்டு வந்தால் உங்களுக்கும் உலகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உருவாக்கி, நம்மோடு இருக்கக்கூடிய சைத்தானை அல்லாஹ் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி, அல்லாவும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் நம்மோடு பயணித்து வருவதை நம்மால் நன்றாக உணரக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்குவான். ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைத்துக் கொண்டே இருந்தால் அதுகுருக்கும், நான் உங்களை நினைத்து உங்களுக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பேன். நினைத்துக் கொண்டே இருந்தால் அருள் புரிந்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்வது இம்மை வாழ்க்கையும் மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சின்ன சின்ன தஸ்பீஹ்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். காலையில் யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி ஓதுவாரோ இதற்கு என்ன சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், உங்களுடைய நாவிற்கு மிகவும் இலகுவானது. முதல் விஷயம், உங்களுடைய நாவிற்கு மிகவும் இலகுவானது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். உங்களுடைய ரஹ்மாக்கு, உங்களுடைய ரப்பாகி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. யா அல்லாஹ் நீ தூயவன், நீ பரிசுத்தவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ் நீ தூயவன், நீ பரிசுத்தவன், என்னை தூய்மைப்படுத்து, என்னை பரிசுத்தப்படுத்து. ஒரு நாளைக்கு காலை 100 முறை. மற்றொன்று சொல்கிறார்கள், இந்த தஸ்பீஹானது நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நெருக்கக்கூடிய மீசான் தராசில் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீமை வைத்தால் எல்லாத்தையும் விட மறுமை நாளில் கனமாக இருக்கும் இந்த ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். எத்தனை முறை நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். நம்மை நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வை பற்றி ஒரு நல்ல எண்ணம் நமக்கு வருவதில்லை? ஏன் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ் நமக்கு தரவில்லை? நிச்சயமாக ஃபதுகுரூனி, அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருந்தால் அதுக்குருக்கும், அல்லாஹ் நம்மை நினைத்து அருள்கொண்டே கொண்டே இருப்பான். வஸ்குரூலி, என்னை மறந்து விடாதீர்கள். வலா தக்ஃபுரூன், எனக்கு மாறு செய்யாதீர்கள். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன். தாய்மார்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் சரி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் நன்மையான பாதையில் தான் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு தன்னுடைய மார்க்கத்தை விசாலப்படுத்துவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி தோழர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தில் விசாலப்படுத்துவதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? தாய்மார்களே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நேரங்கள் பொன்னான நேரங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சரியான விளக்கம் கொடுக்கிறார்கள். மரணத்திற்கு முன்பாக அல்லாஹ் உங்களை நல்லறங்கள் செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சொர்க்கம் செல்வதற்கு உண்டான பாதையை சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸில் சுருக்கமான ஹதீஸ். ஆனால் இதை விட்டு நாம் ஒரு காலம் விலகிவிடக் கூடாது. ஒவ்வொரு சபையில் பிரார்த்தனை நடக்கும் போதெல்லாம், உபதேசம் நடக்கும் போதெல்லாம் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்கள் ஆமீன் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய முக்கியமான துவாக்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி தப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம முஸ்ரிப குலூபி ஸர்ரிஃப குலூபினா அலா தாஅத்திக், ரப்பனா லா துஸு குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மாவிற்கு உன்னுடைய தக்வாவை கொடு. அதில் தான் அல்லாஹ்வுடைய அருளை நம்மால் உணர முடியும். வல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய அமல்களையும் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய இந்த அமல்களையும் ஏற்றுக்கொண்டு, நாம் முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து, பாவங்களே இல்லாத சூழலில் வாழ்ந்து அல்லாஹ் எப்படி நாம் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, இர்ஜி இலா ரப்பிகி ராலியத்தின் மர்லியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி என்று அல்லாஹ் நம்முடைய ரூகை கைப்பற்றும் பொழுது சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நன்மாராயம் சொல்வானாக. நம்முடைய தாய் தந்தை, உடன்பிறந்த சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், சமூகத்தார்கள், நண்பர்கள், அகில உலகத்திலும் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய பாதையை நேராக்கி கொடுப்பானாக, இலகுவாக்கி கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மரணிக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மரண நேரத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்க்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ், யா அல்லாஹ் நீதான் எங்கள் ரப் என்று, முஹம்மது ரசூலுல்லாஹ் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வழிகாட்டி என்று, தூதர் என்று சொல்லி மரணிக்கக்கூடிய அல்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.